ஆல் சரஸ்வதி ஹியர். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தானே! நல்லா சந்தோஷமா நமக்கு பிடிச்ச மாரி இருக்கணும் அப்டின்ட்டு நம்ம எல்லாருமே நெனைக்கிற ஒரு விஷயம். முக்கியமா நமக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கி சாப்ட்டுறணும். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. சும்மா இந்த வயித்த கட்டு, வாய கட்டு அப்டின்லாம் சொல்லாம, நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி சாப்ட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணணும். இருக்கிற வரைக்கும் ஜாலியா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம் அப்டின்ட்டு சில பேர் நெனைப்பாங்க. சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே அந்த மாதிரி ஒரு பர்சனா கூட இருக்கலாம். நமக்கு பிடிச்ச மாரி இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா, அதே சமயம் நம்ம ஹெல்த்த டீல்ல விடக்கூடாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் அப்டின்னா, நம்ம பேங்க்ல எப்படி ஒரு அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரோம். பிற்காலத்துல ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஹெல்த்ல இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் செய்றோம் இல்லையா? ஸோ நல்லா குட் ஹேபிட்ஸை கல்டிவேட் பண்ணுறது, நிறைய வெஜ்ஜீஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணுறது, அண்ட் கரெக்டான டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லாமே சாப்பிட்றது, போதுமான அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை உங்கள் பாடிக்கு கொடுக்கறது, சரியாக தூங்கி எந்திரிக்கிறது, குட் ஸ்லீப் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி குட் ஹேபிட்ஸ் எல்லாமே கல்டிவேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுவே நம்ம ஹெல்த்துக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நிறைய டிசீஸ் கண்டிஷன்ஸ்லேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவே நீங்கள் இந்த மாதிரி குட் ஹேபிட்ஸ் எதுவுமே கல்டிவேட் பண்ணாமல் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சரியாக தூங்கி எந்திரிக்காமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சரியாக செய்யாமல் இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் வந்துட்டு நம்ம ஈஸியாக ஸ்பாயில் பண்ணுறோம் அண்ட் நிறைய டிசீஸ் கண்டிஷன்ஸ்க்கு நம்மளே வழி விடுற மாதிரி ஆகிடும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசு 60 வயசில் வர வேண்டிய டிசீஸ் எல்லாமே வந்துட்டு 20 வயசு 30 வயசுலேயே வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குட் ஹேபிட்ஸாக கல்டிவேட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனால் அதே சமயம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னா ஹெல்த் ரொம்பவே அவசியம். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சும்மா ஒரு நாள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேசஸ் பார்க்கலாம். இவ்வளோ டிசீஸும் நம்ம நாட்டில் இருக்கா, இவ்வளோ பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும் அது. ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கே நம்ம எல்லாருமே ரொம்பவே பிளஸ்டு தான். ஸோ நம்ம ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத புரிஞ்சு இனிமேல் கவனமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஜங்க்ஸை கட் பண்ணிவிட்டு வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஹைட்ரேஷன் இருக்கணும் அண்ட் போதுமான அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, குட் ஸ்லீப் இதெல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கலாம். தேங்க்யூ.